வணக்கம். நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின் பாருங்க. முகேஷ் என்பவர் ஒரு நாளில் 2/7 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 நாளா, 3 நாளா, 4, 5 அது மாதிரி கேட்டிருக்காங்க. குரூப் 4 2022 கேட்டிருந்தது. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, ஒரு நாளில் 2/7 வேலையை முடிக்கிறாரு. ஓகே, இப்போ இந்த பின்னத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே இருக்கிறதா மொத்த வேலை. ஓகே, ஸோ மொத்த வேலை எத்தனை இருக்கு? 7 வேலை இருக்கு. அதுல ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு? 2 வேலையை முடிக்கிறார். அப்ப மேல என்ன வந்திருக்கோ அதான் அவர் ஒரு நாள்ல பண்ணியிருக்க பகுதி. கீழே இருக்கிறது என்ன? மொத்த வேலையே இதுதான். இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டாவே போதும். அழகா நீங்க இப்ப 7 பார்த்தீங்க அப்படின்னா, முதல் நாள் 2 வேலையை முடிக்கிறாரா? இப்போ அடுத்த நாள் அவரால் 2 வேலை தான் முடிக்க முடியும். அதுக்கு அடுத்த நாள் அவர் 2 வேலை. அப்போ இதிலே வந்துட்டு உங்களுக்கு 6 வேலை முடிஞ்சா, முதல் நாள், 2வது நாள், 3ஆம் நாள். அடுத்து மீதி என்ன இருக்கு? மொத்தம் 7ல் மீதி 1 தான் இருக்கு. ஓகே, இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 6, மீதி 1 தான் இருக்கு. அப்போ அவரு அரை நாள்லேயே வேலையை முடிச்சிருவார். அப்போ 3 நாள் தான் இதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். நீங்க கொஸ்டினை இதுக்கு ஆன்சர் ஏதாவது ஒரு மெத்தட்ல சிம்பிளை பண்ணணும் அப்படின்னே யோசிக்காம, இந்த கொஸ்டின் நல்லா அதோட கான்செப்டை புரிஞ்சுட்டீங்க அப்போ போதும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக அதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்மளோட சேனல்ல இருந்து மேக்ஸ் பேட்ச் மட்டும் போயிட்டு இருக்கு. அதே போல் தமிழ், மேக்ஸ், அதுக்கடுத்து ஜென்ரல் சயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் முயற்சி திருவினையாக்கும் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு குயிக்காக பேட்ச் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே ஸோ நம்ம பேட்ச் டாபிக் வைஸாக கிளாஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்தது ஓவரால் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காக பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள்.